அதை கன்னிபாவம் ஐயா சொன்ன மாதிரி கன்னிபாவம் சொல்கிறான். இப்போ ஒரு வருஷமாக குபேரபாவம் சொல்கிறான். ஐயா அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா குபேரபாவம் எங்கேயா இருக்குது? ஆமாம் அது எங்கே இருக்குது என்னையே கேட்குறான் திரும்ப. அட முட்டாளே, வடமேற்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவில் இருக்கிறது குபேரபாகம். அது மட்டும் இல்லாமல் குபேர மூளையாம். குபேரனுக்கு மூளையே இல்லை சார். மூளை இருந்தால் ஒன்றும் தெரியாதவனையெல்லாம் மேலே ஏற்றி உட்கார வைப்பானா? அப்போ வடகிழக்குங்கிறது ஒரு ஐக்கிய சக்தி. ஏன்னா சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத ஒரு சொரூபன். அந்த சொரூபத்தில் இருந்து அவன்தான் ஆற்றல்களில் மிகச்சிறந்த ஆற்றல் காந்த ஆற்றல். அந்த காந்த ஆற்றல் அப்படியே நேராக வந்து தென்மேற்குக்கு வருதுங்க. அங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ அங்கே நீங்கள் தூங்கும்போதோ, அங்கே நீங்கள் சிந்திக்கும் போதோ, அங்கே தியானம் பண்ணும்போது, வடகிழக்குலையும் தியானம் பண்ணலாம், ஆனால் இங்கேயும் பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 8 திசையில் இந்த 2 திசையும் ஆண்மன் சக்தி.